வணக்கம். நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறது 2025 குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது. இப்போ இந்த வீடியோ 2024 டிசம்பரில் அப்லோட் பண்ணுறோம். இன்னும் சுமார் 3 மாதம் கழித்து மார்ச் 2025 கடைசியில் சனி பெயர்ச்சியும், இன்னும் 1.5 மாதம் கழித்து மே மாதம் 2025 நடுவில் 15ஆம் தேதி 17ஆம் தேதி போல் குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்தும் நடக்க உள்ளது. அதன் பிறகு இருக்கும் கிரக நிலை தான் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கிறது. பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்ன்றது. அதாவது தனுசு ராசிக்கு தற்சமயம் 3ஆம் இடத்துல இருக்கிற சனி மார்ச் 2025 முடிவில் 4வது இடத்துக்கு போகிறார். 4வது இடம்ன்றது அர்த்த அஷ்டம சனி ஆரம்பம். இப்போதைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்போது 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு கேது 3ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. ஒன்றும் ஒரு பயிற்சியும் தனுசு ராசியை எப்படி பாதிக்கும், நல்ல விதமாவா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பயிற்சி. 3ஆம் இடத்துல கடந்த 2.5 வருடமாக 3வது இடத்துல தனுசு ராசிக்கு இருந்த சனி, அதாவது அவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. 7.5 சனி தாக்கத்துக்கு அப்புறம் ஒரு 2.5 வருஷம், கடந்த 2.5 வருஷமாக 3வது வீட்டில் இருக்கிற சனி புது வேலை, புது முயற்சிகள் எல்லாத்துக்கும் துணை போனார். பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்ஸு, முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானத்தில் சனி இருந்து நல்ல பலன்களையே கொடுத்தார். இன்னும் கொடுத்துட்ருக்கார். இன்னும் 3 மாதம் கழித்து அந்த உபச்சயஸ்தானம் 3வது வீட்டிலிருந்து 4வது வீட்டுக்கு போய் அர்த்த அஷ்டமம், அதாவது அர்த்த அஷ்டம்னா அஷ்டமத்தில் பாதி, 8ல் பாதி 4, 4வது வீட்டுக்கு போகிறார். தனுசுக்கு 4வது வீடு. அங்கே சனி போகும்போது 4வது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். 4வது வீடுன்றது பொதுவாக என்ன, தாய், நம்மளுடைய சுகஸ்தானம், தாயுடைய உறவு நிலை, உடல்நிலை, நம்மளுடைய சுகஸ்தானம், நம்மளுடைய வீடு, மனை, வாகனம் எல்லாமே. இது எல்லாத்துலேயுமே சனி போய் இருக்கும் பொழுது தேவையில்லாத அலைச்சல் இருக்கும் தனுசு ராசிக்கு. ட்ராவல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ், நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால ஏற்படுற சௌகரிய குறைவுகள், தேவையில்லாமல் வேலைக்காகவோ இல்லை ஒரு படிக்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும் டெய்லி. அது சம்மந்தப்பட்ட மாற்றங்களும் வரும். இவ்வளோ நாள் இல்லையே, புதுசாக என்ன வந்துட போகுது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். வேலையில் ஒரு மாற்றம், இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. 4வது இடம்ன்றது வீடு மனை, இருக்கிற இடத்துலேருந்து மாறுறது, அங்கே மறுபடியும் பிடிக்காமல் போகிறது, இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் தனுசு ராசிக்கு உண்டாகும். என்றாலும் தனுசு ராசியும் குருவுடைய வீடு, அதோடைய 4வது வீடும் குருவுடைய வீடு. அந்த 2 வீட்டுக்கும் அதிபதியான குரு இப்போ 6ஆம் இடத்துல இருந்து 7வது இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது, பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வையை தன் ராசியவே பார்க்குறார். தனுசு ராசியின் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து தன் ராசியை பார்க்குறது, இது ஒரு சிறப்பான குரு பயிற்சி தான் தனுசு ராசிக்கு. இப்போ உடல் ஆரோக்கியம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு செல்ஃப் அனலைசிஸ், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உத்வேகம், நம்மளை எப்படி இன்னும் நல்லா நம்ம அறிவை வளர்த்துக்கணும், நம்மளுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும், நம்ம ஆரோக்கியத்தில் நம்ம எப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கணுன்ற ஒரு சுய சிந்தனை, தன்னிலை பற்றி யோசிக்க ஆரம்பித்து சரி செஞ்சுக்கிற ஒரு காலகட்டம். அதே மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். கல்யாண வாழ்க்கைக்கு, கல்யாணம் கைகூடுறதுக்கு, புது ஃப்ரெண்ட்ஸ் அமையறதுக்கு, சமுதாயத்தில் அந்தஸ்து அதிகமாகிறதுக்கு. 7ஆம் இடம்ன்றது இது எல்லாமே தானே. நம்ம சந்திக்கிற மனிதர்கள், சமுதாயம், கல்யாணம், அதாவது கணவன் மனைவி, ஃப்ரெண்ட்ஸ்,
கூட்டாளிகள் எல்லாமே. இதில் குரு வந்து இருக்கும் பொழுது சிறப்பு, அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே சிறப்பு. புது நண்பர்கள், புது கான்டாக்ட்ஸ், அவங்களுடைய சப்போர்ட் இது எல்லாமே கிடைக்கும். அதே குரு எங்கெங்கே பார்வையிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு தன் 5ஆம் பார்வையில் பார்க்குறார். தனுசு ராசியவே பார்க்குறார். அதனால் என்ன நடக்கும்னு நான் சொன்னேன். தனுசு ராசிக்கு 3ஆவது இடம் தைரிய வீரிய ஸ்தானம், காரிய வெற்றி, முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். அப்போ அது எல்லாத்தையுமே வந்து அவர் அதிகரிப்பார். லாபஸ்தானத்தை பார்க்குற குரு லாபத்தையும் அதிகரிப்பார். உங்களுடைய நெட்வொர்க் சர்க்கிள், உங்களுடைய கான்டாக்ட்ஸை இன்னும் பெருசு பண்ணுவார். ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷனில் வேலை கிடைக்கலாம், ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் வந்து ஜாபு ஷிஃப்ட் ஆகலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற சிச்சுவேஷன் வரலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி உட்கார போகிறதுனால. கூடவே ராகு கேது பயிற்சியில் ராகுவும் பயிற்சியாகி 3ஆவது இடத்துக்கு வரும்பொழுது, 3ஆவது இடம்ன்றது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜேர்னி, 9ஆவது இடம் அப்படின்றது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி. தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது வரும்பொழுது அந்த லாங் டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி, அதில் ஒரு விரத்தி உண்டு பண்ணி ஷார்ட் டிஸ்டன்ஸ் மேலே மோகத்தை ஏற்படுத்துவார். இந்த 3, 9ஆம் இடங்கள் வந்து நிறைய விஷயங்களை குறிக்குது. இது ஒரு விஷயம். ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது குரு உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அதிகம் பண்ண போகிறாரு, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ண போகிறாரு. உங்களுக்கு வாய்ப்பு உருவாக்குற குரு, உங்களை கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுத்த போகிற சனி, உங்களுடைய பயணத்தை அதிகரிக்க போகிற, அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரம் கிடையாது, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜேர்னி, அந்த மாதிரியான பயணத்தை வந்து அதுக்கான ஆசையை கொடுக்க போகிற ராகு, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய பயணங்கள் அதிகமாக போகுது. அது அலைச்சல் அப்படின்னும் இருக்கும் சில நேரத்தில். ஆனால் இந்த குருவுடைய பார்வையினால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதில் நீங்கள் வந்து ஒரு பயணம் உங்களுக்கு இருந்தாலும் தினசரி வாழ்க்கையில் அது ஒரு நல்லது நோக்கி தான் இருக்கும். ஏன்னா அதே குரு ராகுவையும் பார்க்குறாரு, அந்த 3ஆவது இடத்த குருவும் பார்க்குறாருன்றதுனால அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஜேர்னியாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே குரு ராசியவே பார்க்குறாரு. அதுதான் வந்து பெரிய நல்ல விஷயம். சனி எங்கெங்கே பார்வையிடுறாருன்னு பார்க்கும்போது, சனி உங்களுடைய 6ஆவது வீட்டை, அதாவது உங்களுடைய எதிரி ஸ்தானம், நோய் ஸ்தானம், கடன், அந்த வீட்டை சனி பார்வையிடுறாரு. அர்த்தாஷ்டம சனியுடைய கெடுபலன்கள் இதன் வாயிலாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கிறது, உங்களுக்கு ஒரு போரிங் ரொட்டீன் கொடுக்கறது, ஒரு ரெகுலர் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், அன்னெசரி எஃபர்ட். 6th ஹவுஸை பார்க்குற சனி, 6ஆவது வீட்டை பார்க்குற 4ஆம் வீட்டு சனி இதெல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணோம். அதே சனி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குதுன்னும் போது, அந்த நான் சொன்னேன் இல்லையா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சனி பார்வை விழும்போது ஏற்படுற சில தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், குரு கொடுக்க போகிற வாய்ப்புகளால் அது நீங்கள் சரி கட்டுறது, அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த சனியோடைய அலைச்சலை நீங்கள் வந்து ஒத்துக்கிறது, ராகு ஏற்படுத்துகிற அந்த சின்ன சின்ன பயணங்களை, அதன் மேலே வர ஆசை மோகத்தினால அதையும் நீங்கள் வந்து மேற்கொள்கிறது. இந்த மாதிரி கலப்பு பலன்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் எப்போவுமே தனிப்பட்ட முறையில் குரு பலன், சனி பலன், ராகு கேதுலாம் நான் பெருசாக பார்க்குறதே கிடையாது. ஏன்னா ஒரு பயிற்சி நல்லா இருந்து ஒரு பயிற்சி நல்லா இல்லாமல் போச்சுன்னா அந்த ராசிக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லும் போது அது யூஸ் ஆகிறது இல்லை. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 ராஜ கிரகங்கள், இதில் நிழல் கிரகங்களான ராகு கேதுவும் சேர்த்து தான் நான் கிரகங்கள்னு சொல்கிறேன். இந்த 4 ராஜ கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை தீர்மானிக்குது. மற்ற கிரகங்கள் எல்லாம் மாதக்கோள்கள் தான். புதன், சுக்கிரன், செவ்வாய், ஏன் சூரியன், சந்திரன், இவங்க எல்லாருமே வந்து மாத பலன், தினப்பலன் தான். அது பெரிய இம்பேக்ட் கொடுக்கறதில்ல. ஒரு மாதம் 2 மாதம் நல்லதோ கெட்டதோ அதை தாண்டி நம்ம போயிடுறோம். ஆனால் இந்த 4 கிரகங்கள் தான் பெரிய சம்பவங்களை தீர்மானிக்குது. பொதுவாக நம்ம வந்து ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? எந்த மாதம், எந்த வருடம், எப்போ அது ட்ரிகர் ஆக போகுது அப்படின்னு நம்ம அந்த ஈவெண்ட் எந்த வருஷத்தில்
அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம வந்து நேரோ டவுன் ஜீரோ டவுன் பண்ணுறதுக்கு இந்த சனியோடைய பொசிஷன், குருவோடைய பொசிஷன், ராகு கேது பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7வது வீட்டில் குரு பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு புதிய நட்பு வட்டாரம், காதல், கல்யாணம், புது ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் சர்க்கிள் அதிகமாகிறது. அவருடைய பார்வை 11ஆம் இடமான ஒரு நெட்வொர்க் சர்க்கிளை மேலே படும்பொழுது இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சனி 4வது இடத்துல உட்காந்துக்கிட்டு 10ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடம், ரெண்டுமே வந்து தொழில், வேலை சம்மந்தப்பட்ட ஸ்தானங்கள். அது 4வது இடத்துல உட்காந்துருக்க சனி சில சுகக்கேடுகளை கொடுத்து வேலையை அதிகரிக்கும். வேலை செய்கிறதுக்கான அலைச்சல், வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கான அலைச்சல், வேலை செய்யும் இடத்தில் தன்னை விட தகுதி கம்மியாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம சில விஷயங்கள் டீல் பண்ணி போராடி அதில் ஜெயிக்கிறது, இல்லைனா அதை கற்றுக் கொடுக்கறதுக்கான நேரம் கூட இதுதான். இவ்வளோ நாள் நீங்கள் உதாசீனப்படுத்திருப்பீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள பெருசாக கவனிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை அவங்களுக்கான முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பீங்க. இதான் நேரம். சனி உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவும் வரார். போய் பேசு, இறங்கி வா, அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுன்றது தான் சனியோடைய அந்த அர்த்தாஷ்டம சனியோடைய பலன். அதே சனி உங்கள் ராசியவும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார் உங்கள் ராசியை. ஸோ உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதிகமாக போகிற நேரம். உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளினில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். குரு பார்வை இருக்குது, அதனால் எப்படியும் நல்லது நடந்துடும் அப்படின்னு நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கக்கூடாது. சனியும் பார்வையிறாருன்னும் போது ஹெல்த் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். என்ன நம்மளுடைய வெளி தோற்றம் என்ன, உள் தோற்றம் என்னன்ற அந்த ஒரு பாகுபாடு, அதை வந்து அதை வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு வெளியே வந்து நான் தைரியமான ஒரு ஆளாக காமிச்சுவேன், வீரவாசனம் பேசுவேன் அப்படின்னிங்கன்னா இந்த சனி பார்வை அந்த ஒரு நேச்சரை மாற்றும். நிஜமாகவே பயப்படுற சிச்சுவேஷன், பயத்தை வெளியே காட்டுற சிச்சுவேஷனை கொடுக்கும். அதனால் உள்ளே ஒன்று வெளியே ஒன்றுன்னு இருக்காமல் உங்கள் பர்சனாலிட்டியில் இருக்கிற ஃப்ளாஸ், அதாவது தவறு, என்ன ஒரு ஃபேக்னஸ் இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்களாகவே இருங்க. அதை வந்து இந்த சனி பார்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பொதுவாகவே தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9வது வீடாக வரதுனால பொது பலனே தனுசு 9வது வீடு, 9 சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வெளிநாடு பயணம், தூரதேச பயணம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரியம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு உள்ளுக்குள்ளே. அது பூர்த்தி அடையிறதுக்கு இந்த 3வது வீட்டு ராகு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா இது லாங் டிஸ்டன்ஸை கொடுக்கறத விட ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜர்னி நிறைய கொடுக்கும். ஆனால் 7வது வீட்டில் இருக்கிற குரு ஒரு வகையில் அதை ட்ரிகர் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒரு இன்டைரக்டான ஒரு பலன் தான் அது. டைரெக்டாக வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பெருசாக சொல்லிட முடியாது. சனி, ராகு, கேதுவும் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் கேது வந்து 9வது இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற கேது வந்து அதை நிராகரிக்குது. 9வது இடத்துல இருக்கிற கேது ஞானத்தை நோக்கி, ஆன்மீகத்தை நோக்கி உங்களை வந்து புஷ் பண்ண போகுது. அதாவது மெட்டீரியலிஸ்டிக் ஒரு ஆசை, பேராசை, மோகம், இதெல்லாம் வந்து ராகு அப்படின்னா அதுக்கு நேர்மாறானது கேது. பற்றற்ற நிலை. எதுக்கு ஃபாரின் போய் என்ன பண்ண போகிறோம், ஹையர் ஸ்டடீஸ் போய் என்ன பண்ண போகிறோம், ஹையர் ஸ்டடீஸ் ட்ரூ ஃபிலாசபி என்ன நம்ம கற்றுப்போம். ஒரு மணி மைண்டடாக எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம். ஒரு நாலேஜ் சீக்கிங், நல்ல ஒரு ஞானம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம வந்து ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி எண்ணங்களை கொடுத்துட்ருக்கோம் 9ஆம் இடத்து குரு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ட்ரூ ஃபிலாசபி கற்றுப்பீங்க. கற்றுக்கிறது நல்லது தான், இதான் டைம் அதை கற்றுக்கிறது. குரு உங்கள் ராசியவே பார்க்குறதுனால அந்த நல்ல எண்ணங்கள் இன்னும் அதிகரிக்கும். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய எத்திக்ஸ், உங்களுடைய எத்திக்கல் வேல்யூவை நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சனி ஏற்படுத்துகிற கஷ்டத்தை டீல் பண்ணவே முடியாதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, எந்தளவு கஷ்டமாக இருக்குன்ற பயம் பெருசாக வேண்டாம். சனி வீட்லேயே இருந்து ஒரு அர்த்தாஷ்டம சனி நடந்த விருச்சிக ராசியாக இருக்கட்டும், துலாம் ராசியாக இருக்கட்டும், அந்த கணக்கு வேறு. உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல தான் இருக்கார், ஆனால் குருவோடைய வீட்டில் இருக்கார். குருவோட வீட்டில் சனி, அதாவது ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு வாத்தியார் எந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ரிக்டாக நடத்துவார். உங்களுக்கான மெசேஜ் இருக்கும், ஆனால் அவருடைய ஸ்டைல் ஒரு யூஷுவல் ஸ்டைலை விட கொஞ்சம் தன்மையாக,
சொல்லி கொடுக்குற விதமே வந்து ரொம்ப ஹார்ஷாக ஒரு 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 டஃப் லேர்னிங்ஸ் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் வரும். குரு வீட்டில் இருக்கிற சனி அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அந்த கஷ்டத்தை தாண்டி போகிற பலம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை உங்கள் ராசியில் விழும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எதையும் தாங்கும் ஒரு ஒரு எனர்ஜி வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் சனி, குரு, ராகு, கேது பயிற்சி தனுசு ராசிக்கு ஒரு ஒரு சுப பலன், ஓரளவுக்கு சுப பலன். சனியோட பொசிஷனை தவிர ராகு வந்து மூணாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து அதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா தைரிய வீரிய ஸ்தானம், உங்களுக்கு மனதைரியத்தை ஜாஸ்தி கொடுக்கும். எதையும் பார்த்துக்கலாம், காரிய வெற்றி. இது வந்து ஒரு உபச்சய ஸ்தானம். பொதுவாகவே வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் வரும்போது ரொம்ப நல்லது. ராகு 3வது இடத்துல வர்றது வந்து மிக சிறப்பு. உங்களுக்கு ஒரு மனதைரியம் வந்துடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணிடும். ஆனால் உறவு முறை, அதாவது இளைய சகோதர ஸ்தானம், இளைய சகோதரி ஸ்தானமும் அந்த 3வது இடம்ன்றதுனால அந்த உறவு முறையில் சில சிக்கல்கள் வரும். அதை தவிர உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள், உங்களுக்குன்னு நடக்கிற லாபங்கள், உங்களுக்குன்னு நடக்கிற நல்ல விஷயங்களில் எந்த தடையும் இருக்காது. காரிய ஜெயம், வெற்றி, முயற்சி வெற்றி அடையிறது, தைரியமான விஷயங்கள் பண்ணுறது, அது எல்லாமே ராகுவால் கண்டிப்பாக நடக்கும். மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கான வெற்றி, இப்போ தான் மீடியா லைனில் உள்ளே போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூடியூப்பு, இன்டர்நெட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த 3வது வீட்டில் இருக்கிற ராகு வந்து வழிவகுத்து கொடுக்கும். உங்களுடைய நெய்பர்ஸ், புது நெய்பர்ஸை நீங்கள் சந்திப்பீங்க. முக்கியமாக வேறு மதம், வேறு மாநிலம், இந்த மாதிரி யாருன்னா வந்து இந்த பயிற்சிக்கு அப்புறம் அவங்க மாறி வரத்துக்கோ, இல்லை நீங்கள் மாறி சனி பயிற்சினால், அர்த்தாஷ்டம சனினால் நீங்கள் மாறி போயிட்டு வேறு ஒரு நெய்பர்ஸ் நீங்கள் சந்திக்கிறதுக்கான டைமும் இதுதான். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.